ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேங்க, ஆனால் என்னால் கிளியர் பண்ணவே முடியல. ஆனால் படிக்கிறேன், சீக்கிரமாகவும் மறந்து போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் சொல்கிற ஷெட்யூல் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த்துக்குள்ளே உங்களால் ஓவரால் எல்லா சிலபஸையும் முடித்து ஒரு ஜாப் கையில் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன படிக்க போகிறோன்னு அந்த ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குட்டி நோட்ஸில் இன்னைக்கு இதை படிக்க போகிறேன்னு நீங்கள் அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த 3 மாதத்துக்கு என்னென்ன தேவையான டாபிக்ஸோ அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே நீங்கள் எக்ஸாம் எழுதணும். நீங்களா ஓனாக கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி எழுதணும். அது வேற யாருக்கும் தயார் பண்ணதாக இருக்கக்கூடாது. நீங்களா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் நீங்கள் புக்ஸில் இருந்து தான் எடுக்கணும். நீங்கள் வேற யாரோ யூஸ் பண்ணிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேடி புக்ஸில் கொஷின் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த தேடுதல் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். அதனால் நீங்கள் மறந்துட அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த படிக்கிற கான்செப்ட் மறக்காது. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஒரு யூசஸ்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே படிப்பாங்க. எல்லாருமே நல்லா எப்படி சொல்கிறது, நான் 100க்கு 100 வாங்குவேன். இப்போ சப்போஸ் கிளாஸ் போகிறவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா யூடியூப்ஸ் பார்த்து படிக்கிறவங்களா இருப்பாங்க. எல்லாரும் படித்து அதில் வர கொஷின் பேப்பரை வச்சு நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. 100க்கு 99 அது மாதிரி எடுத்திருப்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஆப்ஷன் வச்சு சில பேர் படிப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் வச்சு கரெக்ஷன் பண்றவங்க ஒரு ஆப்ஷன் ஃப்ளூக்ல டிக் அடிப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அது மாதிரி படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. இது ஆஸ் யூசுவல் ஈஸியான கேள்விதான். ஆனா இந்த கேள்விக்கு திருவள்ளுவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஆன்சரை இது பண்ண முடியும். இப்போ 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. திருவள்ளுவர், பாரதிதாசன், பாரதியார்னு. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல சுத்தமா நீங்க படிச்சிருந்தா ஓகே, படிக்காதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா? அதுல 4 ஆப்ஷன் வச்சு ஏதாவது ஒண்ணு அடிச்சிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன், ஆப்ஷன் வச்சு படிக்காதீங்க. நல்லா புக்ஸை பார்த்து படிங்க. இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் எதை ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஜிகே ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தமிழ் நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ் நம்மளுக்கு எதில் இருக்குன்னா, நம்மளுக்கு மெயின்ஸ்ல இருக்கு. சப்போஸ் நீங்க குரூப் 2, குரூப் 4, இப்போ குரூப் 4க்கும் மெயின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்மா இன்னும் தெரியல. குரூப் 2 ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மெயின்ஸ் இருக்கு. மெயின்ஸுக்கு தமிழ் இருக்கு. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அன்னன்னைக்கு வர கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ் கரண்ட் நியூஸ் படிச்சுக்கோங்க. அந்த நியூஸ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் வரும். எதை படிக்கலான்ற ஒரு யோசனை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது எது ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற டே உங்களுக்கு தூங்கு மூஞ்சி டேவாக தான் இருக்கும். தூங்கி வழியிற டேவாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங் மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஈவினிங் ஜிகே எடுக்கலாம். இல்லை மார்னிங் ஜிகே எடுக்கிறீங்கன்னா ஈவினிங் மேக்ஸ் எடுக்கலாம். மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு டே படிச்சிங்கன்னா அந்த டே வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எது படித்தாலும் உங்களுக்கு மைண்டில் நிற்காது, மறந்து போயிடும்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நம்ம படிப்போம். நம்ம வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் நம்ம படிச்சுட்டே இருப்போம். அதனால் அது நம்ம மைண்ட் செட்டில் நிற்காது. நான் சொல்கிறபடி படிச்சிங்கன்னா, நீங்கள் ஷெட்யூல் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் வாரம் ஷெட்யூல் கொடுக்குறேன். அந்த ஷெட்யூல் படி படிச்சிங்கன்னா 3 மந்த்துக்குள்ளே நம்ம ஓவரால் கான்செப்ட் எல்லாமே முடிச்சிடலாம். இந்த எக்ஸாமுக்கு வருது பார்த்தீங்களா? இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய எல்லா சிலபஸும் நான் சிலபஸ் 1 by 1 கொடுக்குறேன். எது படிக்கணும்னு நம்ம சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு நான் இந்த கொஷின் படிங்க, இந்த கொஷின் பேப்பரும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறேன். மற்றபடி இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ டே 1 நான் இப்போ உங்களுக்கு மேக்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிற கிளாஸு. இப்போ இந்த யூடியூப் சேனலில் என்ன மேக்ஸ் எடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம தனி வட்டி தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் பர்சனுக்கு தனி வட்டி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தனி வட்டி, கூட்டு வட்டி, இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் பர்சன்டேஜ் சம்ஸு, அப்புறம் இந்த அளவைகள்,
அளவைகள், இது மாதிரி அளவைகள், அப்புறம் வடிவேல் சம்மந்தப்பட்ட கொஷின், 1 மார்க் கொஷின் நிறைய இருக்குது, எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா ஜிகே, எக்கனாமிக்ஸ், அப்புறம் அந்த 5 ஆண்டு திட்டங்கள், பழைய பொற்காலங்கள், இதை பற்றிலாம் நான் நியூஸ் அப்டேட் பண்ணுவேன், எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க போகிற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. அன்னன்னைக்கு படிக்கிறது அதில் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு மறுநாள் அது ஒரு ரிவிஷன் கொடுங்க. மறுநாள் ஒரு ரிவிஷன்னா ஒரு 1/2 hour தான், அதுக்கு மேலே அதை தொடக்கூடாது, வேறு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த 1/2 hourல அந்த நீங்கள் படித்தது ரிவிஷன் எடுத்துகிட்டு ஓவரால் முடிச்சிடணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 10th படித்த ஒரு சில 10th படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, அங்கங்கே படித்த ஒரு சில விஷயங்கள் உங்கள் மெமரி பவருக்குள்ளே இருக்கும்போது அது வந்து இப்போ நீங்கள் படிக்கிற பவரும் உங்களுக்கு மெமரிக்குள்ளே இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நினச்சிக்கோங்க. எதுனா ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மரம் செடி வளர்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை பெட்டு வளர்க்குறவங்க, வீட்டில் பெட் வளர்ப்பாங்க, ஏதாவது ஒரு திங்கை நினச்சிக்கோங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறலாம். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைரி எடுத்து நோட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க, நான் என்ன படிக்க போகிறேன்னு. இல்லை நீங்கள் ஷெட்யூல் கேட்டாலும் நான் உங்களுக்கு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஷெட்யூல் வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி